வணக்கம் தலைமையிலே. வருகின்ற சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள் ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கின்ற அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் காசாக்கு நரகத்தை காட்டுவோம், காசாவை நரகமாக மாற்றுவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் சொன்னார். அதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இஸ்ரேலிய பிரதமர் மற்றும் எல்லோருமே பாதுகாப்பு அமைச்சர் எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் நரகத்தை காட்டுவது. அடிக்கடி இந்த வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் யூஸ் பண்ணுறாரு. ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் நரகத்தை காட்டுவாங்கன்னா அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, நரகம்னா என்ன? இந்த அமெரிக்க போர் முறையை பின்பற்றி ஒரு மாபெரும் சேதத்தை கொடுத்தது நம்ம சமகாலத்தில் பார்த்துருக்கோம். எத்தனை தெரியும் தெரியல. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்தது. நம்ம பார்க்கும்போது தான் முடிவுக்கு வந்தது. அப்போ அங்கே அதிபராக இருந்தது மஹிந்தா ராஜபக்சே. ஆனால் அந்த போரை முடித்து வைத்ததில் பெரும் பங்கு வகித்தது மஹிந்த ராஜபக்சேவோட தம்பி கோத்தபய ராஜபக்சே. இந்த கோத்தபய ராஜபக்சே அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றியவன். அமெரிக்க இராணுவத்தில் பல வருஷங்களாக பயிற்சி பெற்றவன். அவன் இந்த அமெரிக்க இராணுவ முறையை பின்பற்றி அந்த உள்நாட்டு போரை ஒரு கொடூரமான முடிவுக்கு கொண்டு வந்தான். 2 போர் முறை அவனுக்கு உதவுச்சு. ஒன்று அவன் அமெரிக்காவில் கற்றுக்கிட்டது, இன்னொன்று இந்தியாவில் ஒரு காவல்துறை அதிகாரி புகழ் பெற்றவர், எந்தவித இந்த மாதிரி போராட்டங்களை அடக்குவதில் வல்லவர் என்ற பெயர் பெற்ற KBS கில். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி முடிவு கொண்டு வருதுன்னு. அந்த யுக்தியையும் அமெரிக்க யுக்தியையும் பின்பற்றி தான் இலங்கையில் அந்த மாபெரும் போரை முடிவு கொண்டு வந்தாங்க கொடூரமான முறையில். அமெரிக்கா ஒரு போரை முடிவு கொண்டு மிக கொடூரமாக இருப்பாங்க. இது ஒரு உதாரணம். எல்லோருமே பார்க்கும்போது நினச்சிக்கிறாங்க ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிக்கிறதுல காலதாமதம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. இது ஹமாஸ் பண்ணுறதுல பொருட்டே கிடையாது. இதுக்கு பின்னால் மிகப்பெரிய திட்டம் ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் மற்றும் அவரை சுற்றி இருக்கும் அனைத்து ஆட்களும் கிறிஸ்துவ மதவெறியர்கள்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்குது, லட்சியம் இருக்குது, வேதாகமம் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் இருக்குது. இந்த வேதாகமம் சொல்லி கொடுத்த காரியத்தின்படி இப்பொழுது இருக்கிற இந்த காசா, வெஸ்ட் பேங்க், மொத்த பாலஸ்தீனம், இது 2 பகுதியை சேர்த்து தான், இரண்டும் சேர்ந்து இணைக்கப்பட்டது தான் இஸ்ரேல். இஸ்ரேல் என்பது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த பகுதி, மிகச்சிறிய பகுதி. ட்ரம்ப் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது. மிகப்பெரிய டேபிள் அரபுகள் வசிக்கும் பகுதினா அதில் ஒரு சின்ன பகுதி வச்சா அதுதான் இஸ்ரேல். அந்த பகுதி கடவுள் ஒரு சிறிய கூட்டத்துக்கு கொடுத்த சிறிய நிலப்பகுதி. அதை முழுசாக அவங்க கையில் கொடுக்கணுங்கிறது இவங்களுடைய லட்சியமாக கனவாக இருக்கும். இப்போ அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்கிறாங்க. இது கடவுளுக்கு அடுத்து, அதாவது புனித வேதாகம் சொன்னதற்கு அடுத்தபடி பார்த்தாலுமே இந்த காசாவுக்கும் வெஸ்ட் பேங்க்கும் சுதந்திரம் கொடுத்தாங்க. அதாவது ஒரு சில கட்டுப்பாடுகளோட முழுசாக அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க பாலஸ்தீன மக்களுக்கு. அந்த சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தி விளைச்சல்களை, வேளாண்மையை, சுற்றுலாவை, விஞ்ஞானத்தை, பிற நாட்டுக்கு உதவுவதை பெருக்கியிருந்தால் இன்னைக்கு எல்லோருமே அவங்க பக்கம் நிற்பாங்க, பாராட்டுவாங்க இந்த தேசத்தை. ஆனால் அதையெல்லாம் அவங்களுக்கு செய்யாமல் பயங்கரவாத கணக்கில்லா குழுக்களை பெருக்கினது. அது அங்கிருந்த மக்கள், பயங்கரவாத பிரிய மக்கள் முழு மனதுடன் ஆதரித்தது. வயது வரம்பின்றி முழு மனதுடன் ஆதரித்து தான் மிக தப்பாக பார்க்கப்படுது. இன்னொன்று சொல்கிறாங்க, இன்னைக்கு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனில் குழந்தை பெற்றுக்கொள்வது இதில் வித்தியாசம். இன்னைக்கு ஒரு இஸ்ரேலிய யூத பெண்மணி சராசரியாக 2.5 குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்களுடைய ரேஷியோ அதுதான். ஒரு யூத பெண்மணிக்கு 2.5 குழந்தைகள் தான் இருக்குது. அதே சமயத்தில் பாலஸ்தீனிய பெண்மணி 6 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டமே இருக்குது. இது இப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே இந்த குழந்தை பிறப்பு விகிதம் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா வருங்காலத்தில் இவங்க சுருங்கி போயிடுவாங்க. இவங்க மிக அதிகமாக வருவாங்க. இவங்ககிட்ட அடிப்படையிலே பயங்கரவாத சிந்தனை இருக்கிறதுனால மக்கள் வேறு இவங்க அதிகமாயிட்டா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை இந்த இஸ்ரேலையே இவங்க கபலீகரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் அந்த பகுதியை நரகமே ஆக்கிடுவோம் அப்படிங்கிறது. நிச்சயமாக இந்த குழந்தை பிறப்பு விகிதம்
எல்லா நாட்டுக்கு பொருந்தும், இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை. இந்தியாவிலுமே பொது சிவில் சட்டம் நிச்சயமாக வரணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு நீதி. ரமேஷுக்கும் அங்கே ஒரு அபுதாகிருக்கும் இங்கே ராபர்ட்டுக்கும், இந்த 3 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி நீதியை கொடுக்கணும் ஒரு தேசம். அவங்க 3 பேரும் ஒரே மாதிரி குழந்தைகள் பிறப்பு விகிதம் இருக்கணும். அதுதான் மிகச்சரியானது தேசத்தின் எதிர்காலத்துக்கு. ஒரு தரப்பு மட்டும் குழந்தை பிறப்பை நாங்கள் அதிகமாக்கிட்டே இருப்போம், இன்னொரு தரப்பு குறைக்கிறோம். அப்படிங்கும்போது பிற்காலங்களில் எதிர்காலங்களில் இது மிகப்பெரிய சிக்கல் உண்டாகும். அதெல்லாம் தான் சொல்கிறாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில். சரி, இப்போ 50 லட்சம் மக்கள், 22 லட்சம் மக்கள் பக்கம் காசாவில் இருக்காங்க, 28 லட்சம் மக்கள் வெஸ்ட் பேங்க்ல இருக்காங்க. இது 2 சேர்ந்து தான் பாலஸ்தீனம். இவங்களை யார் வாங்கிக்குவா அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, எகிப்தும் ஜோர்டானும் நிச்சயமாக வாங்கிக்கணும். ஏன்னா எகிப்தும் ஜோர்டானும் அமெரிக்காவுடைய உதவியோடு தான் இருக்கிற நாடுகள். அங்கே அந்த ஜோர்டானில் மன்னர் பரம்பரை ஓடுது. எகிப்தில் அமெரிக்காவுடைய ஆதரவோடு தான் ஆட்சி நடக்குது. அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்கினா சிரியாவில் இன்னைக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி அங்கே ஆட்சி மாற்றங்கள், பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் அங்கே வரும். அப்போ அந்த எகிப்தும், ரெண்டாவது ஏகப்பட்ட நலத்திட்டங்கள், $1 ட்ரில்லியன் கொட்டி கொடுக்குறாங்க அமெரிக்கா ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும். அப்போ இவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க. இந்த 50 லட்சம் மக்களுக்கு சில பகுதியை ஒதுக்கி, ரொம்பலாம் கொடுக்க வேண்டாம், எகிப்தின் ஜோர்டன் மிகப்பெரிய நிலப்பரப்பு, கொஞ்சம் பகுதியை ஒதுக்கி இந்த மக்களை, இந்த காசாவில் வெஸ்ட் பேங்கில் இருக்க மக்களை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு இந்த பகுதியை இஸ்ரேலோட இணைக்கணுங்கிறது தான் இவங்களோட திட்டம். எல்லாருமே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா ஜோர்டானுடைய மன்னர் கிங், அவர் ஒரு ஜோர்டான் மன்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முழுசாக ஒத்துக்காமல் காசாவில் இருக்கும் நோயாளிகள், வயது மிகுந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் நாங்கள் வாங்கிக்கிறோம், கொண்டு போய் நாங்கள் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி செஞ்சு தரோம் அப்படிங்கிறாங்க. இது படிப்படியாக மாறி அங்கிருந்து விரட்டி எடுக்கப்படும் மக்களை எகிப்தும் ஜோர்டானும் நிச்சயமாக வாங்கிக்குவாங்க. சரி, அதென்ன நரகம், நரகத்தை காட்டுவேன் அப்படின்னா, வானிலிருந்து தீகள் விழுவது நரகம் அப்படின்னு பொருள்படும். இது நரகம் அப்படின்னா என்ன? இத்தனை நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்க, இஸ்ரேல் போய் காசால் அடித்தது கடுமையான தாக்குதல் அல்லவே அல்ல. இதுக்கு முன்னால் அந்த பைடன் நிர்வாகம் அதுக்கு ஒத்துக்கவும் இல்லை. வெறும் ஒரு 353 சதுர கிலோமீட்டர் தான் காசா, சின்ன பகுதி. அதில் 22 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. உலகத்தில் நெருக்கடியான பகுதிகளில் காசா முதன்மையாக வரும். அப்போ நீங்கள் போய் அங்கே போய் வானத்திலிருந்துலாம் குண்டு போட்டிங்கன்னா மக்கள் அதிக அளவு பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி தரை வழி சண்டை தான் அங்கே நடந்துச்சு. தரை வழி சண்டை மற்றும் டாங்குகள் வச்சு தான் அடித்தாங்க. டாங்குகள் இருந்து போகக்கூடிய குண்டுகள், ஷெல்கள் மிகப்பெரியதால இருக்காது, ஒரு அளவோடு தான் இருக்கும். அதனால தான் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் 500 பேர் அங்கே வீர மரணம் அடைஞ்சது. ஆனால் அங்கே வானத்திலிருந்து குண்டு போட்டால் பொதுமக்களின் சாவு எண்ணிக்கை எக்குத்தப்பாக போயிருந்தா பைடன் நிர்வாகம் இந்த 1000 குண்டெல்லாம் கொடுக்கல. இனி வரும் காலகட்டத்தில் நரகத்தை காட்ட போகணும்னா அந்த போர் முறை எப்படி மாறும் அப்படின்னா, இனி இந்த தரைவழி தாக்குதல்லாம் நிச்சயமாக இருக்காது. போர் விமானங்கள் மூலமாக, அதிலும் குண்டு போடும் போர் விமானங்கள் மூலமாக, கப்பல்களின் மூலமாக, நீர்மூழ்கிகளின் மூலமாக, ஏவுகணைகள் மூலமாக, இதிலிருந்தெல்லாமே ராட்சச குண்டுகள் மற்றும் ராட்சச ஏவுகணைகள் அனுப்பி கிட்டத்தட்ட 1000 கிலோ குண்டுகள்லாம் போட்டு சரமாரியாக தாக்குதல் நடத்துவாங்க. இராணுவம் உள்ளே போகாமல் வெளியே நின்றுக்கிட்டு வான்வழி தாக்குதல்கள், மிகப்பெரிய குண்டுகளையுமே ஏவுகணையும் அனுப்பி மிகப்பெரிய சேதத்தை கொடுப்பாங்க, அழிவை கொடுப்பாங்க. ஒரே வழி தான் அந்த காசா மக்களுக்கு இருக்கும். ஹமாஸோடு நின்று செத்து போகிறது, இல்லைன்னா அங்கே தப்பிச்சு ஓடி, அடிக்கிற அடியில் விழுகிற குண்டில் பயந்து தப்பிச்சு ஓடி எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் உள்ளே போய் பிழைத்து வாழ்வது. இதுதான் அவங்களுக்கு ஒரே வழி. இதுதான் நரகங்கிறது. இனியுமே முன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் டாங்க் மூலமாக போய் டாங்க் செல் மூலமாக, துப்பாக்கிகள் மூலமாக சண்டையெல்லாம் இனி வரும் சனிக்கிழமை மேலே இருக்காது. வான்வெளியிலிருந்து ராட்சஸ் தாக்குதல், குண்டுகள் 1000 கிலோ குண்டுகள்லாம் சரமரியாக போடுவாங்க. காசாவில் அந்த மக்கள் அதிக அளவு மரணிப்பதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க போயிருங்கன்னு சொல்லி. போகலைன்னா இந்த பிரச்சனை வரும். இதில் இன்னொன்றும் இருக்குது. இந்த ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள், பெண்கள் வேஷம் போடுவங்கெல்லாம் எகிப்திலேயோ ஜோர்டான்லேயோ போய்கிட்டு இந்த மாதிரி சீருடை அணிஞ்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ரவுடித்தனம்லாம் பண்ணவே முடியாது, கொன்னே கொண்டுருவாங்க.
அதாவது இந்த கைது பண்ணுறது, அவனுக்கு உரிமையை கொடுக்கறது, அவனுக்கு கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்துறது எல்லாம் எகிப்தில் ஆகாது, ஜோர்டானிலும் ஆகாது. எகிப்திய ராணுவம் வலிமை மிகுந்த ராணுவம், கொன்றுவானுங்க. எவன்லாம் இப்படி பண்ணிட்டு தானே கொன்றுவாங்க. இந்த அரபிய பயங்கரவாதிகளை, இந்த அரபிய மூடர் பயங்கரவாதத்தை அடக்கிறதுக்கு ஒரு அரபிய மனிதாபமற்ற தலைமை தான் மிகச்சரியாக வரும். இவங்களுக்கு இந்த சுதந்திரம், ஜனநாயகம், சட்டத்திட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு புரியவே புரியாது. இதில் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த 3 கட்ட போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம். முதல் கட்டங்கிறது 6 வாரம் வரும். அதில் 33 பணைய கைதிகளை நாங்கள் விடுவிக்கணும். இஸ்ரேலிய பணைய கைதிகளை 3 வாரத்திலேயே நாங்கள் 22 பேர்த்தை விடுவிச்சிட்டோம். நாங்களும் நல்ல பசங்களாக தான் நடந்துக்கிட்டோம். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் 12,000 ட்ரக்குகளில் உதவி பொருள் வந்திருக்கணும். ஆனால் 8,500 ட்ரக்கு தான் வந்திருக்கு. இஸ்ரேல் தான் விளையாண்டாங்க. அதை விட 2 லட்சம் டென்ட்டுகள், குடியிருக்கும் டென்ட்டுகள், 2 லட்சம் டென்ட்டுனா அதில் ஒரு குடும்பமாக குடியிருக்கலாம், மலைகளிலிருந்து வெயிலிருந்து பாதுகாத்துக்கலாம். 2 லட்சம் டென்ட்டு வந்திருக்கணும். வெறும் 2,000 டென்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் விட 60,000 நகரம் வீடுகள், மொபைல் ஹவுஸ்மாங்க நகர்த்தி கொண்டு போகலாம், 60,000 வீடுகள் வந்திருக்கணும். இப்போ வரைக்கும் 0 தான் வந்திருக்கு. அப்போ இதில் அப்புறம் வைத்திய மருத்துவ உதவி அவனுக்கு செய்யவே இல்லை இஸ்ரேலியர்கள். இஸ்ரேல் தான் இதெல்லாம் மீறினாங்க. நாங்கள் இப்போ இந்த அமைதி ஒப்பந்தம் பணைய கைதிகள் கொடுப்பற பின்வாங்கணும்னு சொல்லி ஹமாஸ் தரப்புலன்னு சொல்கிறாங்க. கேட்க நியாயமான மாதிரி தோணும். இதில் டென்ட்டை கொடுக்கல, நகரம் வீடுகளை கொடுக்கலங்கும் போதே புரிஞ்சுக்கலாம். அந்த பகுதி அழிக்கப்பட போகும் பகுதி, அங்கே இருக்க மக்கள்லாம் அங்கேருந்து நகர்த்தி வேற பக்கம் துரத்தி விடப்பட போகிறாங்க. அங்கே இருக்க மக்கள் இப்போ காசா மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்கால் அதான் செய்ய போகிறாங்க. அப்புறம் எதுக்கு டென்ட்டு, அப்புறம் எதுக்கு நகரம் வீடுகள்? இவங்களுக்கு யோசனை புரியும். இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொன்ன மாதிரி உதவிகள்லாம் செஞ்சோம். 8,500 ட்ரக்குகள் அனுப்பினோம். நாங்கள் ஒத்துக்கிட்ட 783 பயங்கரவாதிகளை, பாலஸ்தீன மக்களை விடுதலை பண்ணோம். சத்தமே இல்லாமல் உலகத்துக்கு நாங்கள் விடுதலை பண்ண தெரியவே தெரியாது, அமைதியாக அனுப்பிவிட்டோம். இவனுங்க இந்த 22 பேர் அனுப்புறக்குள்ள 2 பேரை 3 பேரன்னு சொல்லி மேடை நிகழ்ச்சிகளை நடத்தி, ஊர்வலம்லாம் நடத்தி தேவையற்ற சலசலப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 22 பேரில் 5 பேர் தாய்லாந்தை சேர்ந்த மக்கள், அவங்க வேலை செஞ்சுருந்தவங்க தாய்லாந்து மக்கள். 33 யூத கைதிகள் தான் வந்திருக்கணும், பணைய கைதி. இவன் தாய்லாந்தெல்லாம் கொடுத்துருக்குறான். மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா, அவங்க பேர்லாம் இவன் சொல்கிறது இல்லை. அதனால் இவனை அடிக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. இது பொதுவாக பார்த்தோம்னா ஹமாஸ் தரப்பில் அவங்களோட பொய் பிரச்சாரங்கள் நல்லாவே புரியும். இந்த ஓராண்டுக்கு மேலான இஸ்ரேல் தாக்குதல் எங்களுக்கு சாப்பாடே இல்லை, அடிப்படை வசதிகளே இல்லை அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் மேடைகளில் இஸ்ரேல் பணைய கைதி விடுதலை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, ஏகப்பட்ட ஹமாஸ் பேடிகள் சூழ்ந்து நிற்கிறாங்க சீருடையில் துப்பாக்கி வச்சுட்டு. ஒரே ஒருத்தனாவது சாப்பாடு இல்லாத மாதிரி இருக்கானா? 10 பேர் சாப்பாட்டை ஒருத்தன் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கானுங்க. ஆனால் பொய் பிரச்சாரம். மக்களுக்கு வருகின்ற அனைத்து உதவிகளுமே மக்களுக்கு அனுப்பாமல் குகைக்குள்ளே போய் வருஷக்கணக்கான உணவுகளை பதுக்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதா ஒரே வேலை. அதே போல் இந்த மக்கள், இந்த பயங்கரவாத பிரிய மக்கள் அதை எதிர்த்து ஒரு புரட்சி பண்ணாமல், முன்னேற்றத்தின் வழியில் செல்லாமல், ஜனநாயக பாதையில் செல்லாமல், அந்த பயங்கரவாத பிரியத்தோடு அதை முழு மனதோடு நேசிச்சுக்கிட்டு ஹமாஸை இப்போ வரைக்கும் தூக்கி பிடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. இது எல்லாத்தை விட இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வைத்ததே ஹமாஸ் தான். தூங்கி கொண்டிருந்த மக்களை அக்டோபர் 7 தாக்குதல், அக்டோபர் 7 அன்று தூங்கி கொண்டிருந்த மக்களை போய் தாக்குதல் நடத்தி கொடூரமான முறையில் கிட்டத்தட்ட 1,200 பேர்த்தை கொன்று 260 பேர் பிறந்த குழந்தைகள் முதியோர் வரைக்கும் கடத்தி சென்று கொடுமைப்படுத்தியது மிகப்பெரிய தப்பு. ஒவ்வொரு வினைக்குமே ஒரு எதிர்வினை நிச்சயமாக இருக்கும். நீ 1,200 பேர்த்தை கொன்ன, ஒரு 500 பேர் இஸ்ரேலிய யூத இராணுவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. பிடிச்சி வச்சிருக்க 260 பேர் ஒரு 75 பேரோட முடிவு தெரியல. சொல்லப்போனால் ஒரு 2,000 பேர் பக்கம் இஸ்ரேலிய பக்கத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் 50 லட்சம் மக்கள் அவருடைய இருப்பிடத்தை விட்டு, வசிப்பிடத்தை விட்டு, அவருடைய வாசித்த பகுதியை விட்டு துரத்தி அடிக்கப்படுவது மிகப்பெரிய சமகாலத்தில் பார்க்காத செயல். இது ஒவ்வொரு வினைக்கும் நிச்சயமாக எதிர்வினை இருக்கும். சில சமயங்களில் எதிர்வினை மிகப்பெரிதாகவும் இருக்கும். அதெல்லாம் இந்த பயங்கரவாத
பிரியத்துடன் இங்கிருக்கும் மக்களும் பயங்கரவாதத்தை மனசுக்குள்ள நேசிச்சிருக்கணும், புரிஞ்சுக்கணும். நீ ஒரு காரியம் செஞ்சா அதை விட கோடி மடங்கு பதிலுக்கான காரியம் வரும். நன்றிகள்.